ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தர் கொடுக்கும் புது நாமம். கர்த்தர் கொடுக்கும் புது நாமம் என்ற தலைப்பின் கீழே நாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 62 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். இது ஒரு காலத்திலே இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் தேசம் ஒரு காலத்திலே ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டு போய்விட்டது. நீரோ மன்னன் காலம் ஒரு கொடிய காலம், கொடிங்கோல் ஆட்சி. ஆலயங்கள் இடிக்கப்பட்டது. இன்னும் அது மாத்திரமல்ல, பல யுத்தங்களை இஸ்ரவேல் தேசம் சந்தித்து யுத்தங்களினாலே அழிவுகளும் நாசம்போசங்களும் வந்து பல நூற்றாண்டுகள் இஸ்ரவேல் தேசம் என்கிற ஒரு தேசமே வரைபடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அதன் பிறகு திரும்ப அது எடுத்து கட்டப்பட்டது. அது இங்கே சொல்கிறார், ஜாதிகள் உன் நீதியை காண்பார்கள், சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். இப்பொழுது மகிமை இல்லாமல் போய் கிடக்கிறது. இப்பொழுது நீதி வாசம் பண்ணவில்லை, அநியாயம் அக்கிரமம் நிறைந்து அந்த தேசம் அழிந்து போனது. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்சிபா பியூலா என்று சொன்னால், அதாவது திருமணம் ஆகாதபடி வயது சென்று ஐயோ எனக்கு எப்பொழுது திருமணமாகும்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு திருமண காரியம் கைகூடி வந்து அவள் மணக்கோலம் போடும்போது, திருமணம் ஆனபோது அவளுக்கு அந்த அவப்பெயர் மாறி ஒரு நற்பெயர் உண்டாகுமா. அதுதான் அங்கே சொல்லப்படும், விவாகம் ஆனவளுக்கு சமமாக. பியூலா என்றால் கர்த்தர் உண்மையிலே பிரியமாயிருக்கிறார். ஏன் இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டது? அது அக்கிரமங்களினாலும் அநியாயங்களினாலும் நிறைந்து போய்விட்டது. அந்நிய தெய்வங்களை நாடி தேடி, எனவே ஆண்டவர் அதை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் கூட இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அது அவர்கள் என் ஜனம், இஸ்ரவேல் என் ஜனம், எனவே அவர்களை நான் கைவிடுவது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் அதை எடுத்து கட்டி அதை ஆண்டவர் கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தினாலே அழைத்தார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். வல்லமை உள்ள புயத்தின் மேலே ஆணையிட்டார். இஸ்ரவேல் தேசத்தினுடைய கனிம வளங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தார் அவர்கள் பயிரிட்டு, அவர்கள் ஒலிவமர தோப்புகளை நட்டு, திராட்சை தோட்டங்களை நட்டு, எல்லாம் அந்நிய புத்திரர்கள் தான் அதனுடைய பலனை அனுபவித்தார்கள்.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், இனி அப்படி செய்வதில்லை. அதை நாட்டினவர்களே, அதற்காக பாடுபட்டவர்களே அதை புசிப்பார்கள் என்று. இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் பார்த்தீர்களானால் வேளாண்மையிலே அவர்கள் சிறந்திருக்கிறார்கள். அதற்கு ஒப்பாக ஆண்டவர் நம்மையும் சொல்கிறார், நான் உன்னை இஸ்ரவேலே, நான் உன்னை புது நாமத்தினாலே அழைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ கர்த்தருடைய கையில் ஒரு அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் ஒரு சிலருடைய பெயரை மாற்றி புதிய பெயரை அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு சில காரியங்களை ஏன் அப்படி கொடுத்தார், அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:5. இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆமா, உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொன்னார். இங்கே ஒரு மனிதனுடைய பெயரை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆபிராம் என்றிருந்தது. ஆபிராம் என்று சொன்னால் ஒரு உயர்ந்த தந்தை என்று பொருள். ஒரு உயர்ந்த தந்தை. அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுத்து அவனை ஆபிராம் என்று வைத்திருந்தார். ஆனால் அவனுடைய பெயரை ஆண்டவர் இந்த 5ஆம் வசனத்திலே மாற்றி இனிமேல் உன் பெயர் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படியானால் அங்கே என்ன சொல்றார், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பெயர் மட்டுமல்ல பிரஸ்தாபமாகிறது, உங்களோடு கூட சேர்ந்து ஒரு திரள் கூட்டம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஒரு திரள் கூட்டத்துக்கு நீங்கள் வழிநடத்தக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் நீங்கள் வருகிறீர்கள். அதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, என் பெயர் மாற்றப்பட வேண்டும், நான் தனிமையில் இருக்கிறேன், நான் என்னுடைய பெயர் புகழ் யாருக்கும் தெரியல, ஊரும் உலகமும் தெரிய வேண்டும், நான் ஒரு திரள் கூட்டத்திற்கு நான் ஒரு தகப்பனாக தாயாய் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தர் ஆபிராமுடைய பெயரை ஆபிரகாம் என்று சொல்லி அவர் மாற்றினார். இன்னொரு வசனத்தை ஆதியாகமத்தில் பார்த்தால் 32ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாதபடி இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லுகிறார். யாக்கோபு என்று சொன்னால் பொருள் என்ன என்றால் தட்டி பறிக்கிறவன், அப்படினால் ஏமாற்றுகிறவன் என்று பொருள். ஒருவருடைய ஒரு கையில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதை பட்டுன்னு போய் எப்படி தட்டி பறிச்சுட்டு போயிடுறது, அதுதான் யாக்கோபின் அனுபவம். ஏசாவுக்கு தகப்பன் கொடுக்க இருந்ததான அந்த ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சுட்டு போயிட்டான். நான் தான் ஏசா என்று சொல்லி, ஆமாம் நான் தான் ஏசா அப்படின்னு. என்னப்பா யாக்கோபு போல தெரியுது அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறான், இல்லை இல்லை நான் ஏசாதான் என்ன அப்படின்னு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். கவனமாக இருக்கணும், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். இப்பொழுது ஆண்டவரத்தில் சரியா வந்து மாட்டிட்டான். இவனுக்கு ஒரு பயம் பிடித்து விட்டது. என் சகோதரன் திரும்பி போகும்போது என்னை கொண்டு போடுவானே. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் சவால் விட்டான், நான் ஒரு நாள் உன்னை கொண்டு போடுவேன், என் ஆசீர்வாதத்தை நீ திருடிட்டாய் அல்லவா, நான் கொன்று போடுவேன் என்று. அதற்கு பயந்து அவன் ஓடி போய்விட்டான். அவன் தன்னுடைய மாமனார் வீட்டிலே போய் 20 ஆண்டு காலம் அங்கே இருந்தான். இப்பொழுது திரும்பி வரும்போதும் அதே பயம் அவனை பிடிக்கிறது. எனவே ஒரு இடத்துல எல்லாவற்றையும்
மாற்றி அமைத்து விட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று தேவ தூதனோடு போராடுகிறான். அந்த தேவ தூதன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவரோடு போராடுகிறார். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன், என்னை ஆசீர்வதியுங்க. அவனுக்கு எல்லாம் இருக்கிறது. ஒன்றுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் தெரியல. ஐயோ, எனக்கு ஒரு விதம் பயம் இருக்கிறது, என் சகோதரனை கொன்று போடுவான். ஆண்டவர் சொன்னார், உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், ஐயா நான் யாக்கோபு தான், நான் ஏமாற்றுக்காரன் தான். உண்மைதான் ஐயா. இப்போ ஏசான்னு சொல்ல முடியுதா? முடியல. அப்போ ஆண்டவர் அங்கே சொன்னார், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனம். நீ இவ்வளவு நாளும் குணப்படாமல் இருந்தாய், இப்பொழுது நீ குணப்பட்டு விட்டாய். உன் பேர் நீ என்ன? இஸ்ரவேல் எனப்படும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பேரை ஆண்டவர் மாற்றுகிறார். முழு ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளியாக மாற்றுகிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் நாம் இருக்கிறோம். ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது வரைக்கும் யாக்கோபின் அனுபவம் தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பிரியமானே இஸ்ரவேலாக நாம் மாற்றப்படுகிறோம். ஆமென். இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவராய் தேவன் யாக்கோபினுடைய பெயரை மாற்றி நீ இனிமேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே பாருங்க, 2ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். 23ஆம் வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்றிருந்த பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, அவனை தேவனுடைய சிநேகிதனாக மாற்றினாராம். தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைப்பாரா? நீ என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஐக்கியம் பார்த்தீங்களா? தேவன் நம்மை அவருடைய சிநேகிதர்களாக அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார், நீ என்னுடைய சிநேகிதன். ஆமென். நம்மை அழைப்பாரானால் எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் பிரியமானே. எனவே உங்களையும் ஆண்டவர் அழைப்பார். ஒரு ஆண்டவர் நிச்சயம் அழைப்பார். நீங்கள் அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். அவருடைய சொற்பேச்சு கேட்டு அவரோடு பேசணும், அவரோடு பழகணும். ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய பெயரை மாற்றுவார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவனை தள்ளி என்றால் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். சொல்லலாமா? இங்கே தாவீதை குறித்து சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, இந்த சகோதரி என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற சகோதரி, இந்த சகோதரன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற சகோதரன். அப்படி என்றால் என்ன? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள். தாவீது ஒரே ஒரு சம்பவத்தில் தான் அவன் பாவம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வேறு எந்த ஒரு தவறையும் அவன் செய்யவில்லை. அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் காணப்பட்டானாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நீங்களும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருப்பீர்களானால், ஒரு ராஜ பதவியில் இருக்கிற ஒருவனை தள்ளி இவனை அங்கே வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் நினைக்கலாம், ஐயோ அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே,
அந்த ஊழியக்காரங்கள்லாம் இப்படி அருமையாக பேசுகிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே. ஆமாம், ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்கனால் அவர்களை விடவும் நீங்கள் அவர்கள் இருக்கிற ஸ்தானத்தில் நீங்கள் போவீங்க. ஆமென். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய இருதயத்தின் சித்தத்தை செய்யவில்லை. அதனால உங்களுக்கு தெரியாது, அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதே தவிர அவர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்களை தள்ளி அவர்களுடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வைப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை இருதயத்துக்கு ஏற்றவர்களாக ஆண்டவர் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக நீர் என்னை நடத்தும் என்று கேளுங்க. கேளுங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமாம், ஒரு புருஷனுக்கு ஏற்ற மனைவியாக ஒரு மனைவி இருப்பாளானால் அந்த புருஷன் அந்த மனைவி கேட்காமலே, என் மனைவிக்கு இந்த வருஷம் இது வாங்கி கொடுக்கணும், இந்த மனைவிக்கு எனக்கு இதை வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல உசிதமான காரியங்களை மனைவிக்கு வாங்கி கொடுப்பான். பிரியமாக இருந்தால் மட்டும்தான். அவள் என் இருதயத்துக்கு ஏற்றவளாக இருக்கிறாள், என் சொற்பேச்சு கேட்டு நடக்கிறாள், எனக்கு பிரியமாய் நடக்கிறாள். அப்படியானால் தேவன் எவ்வளவு பெரியவர். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் நான் நடக்கும்போது நம்முடைய பெயர்களை ஆண்டவர் மாற்றுவார். ஆமாம், இப்பொழுது தாவீதே என்று சொல்லல, அவர் சொல்றார் என் இருதயத்துக்கு ஏற்றவர் ஒன்று இருக்கிறான். சாமுவேலிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சவுல் செய்த காரியம் என்னுடைய பார்வைக்கு விசனமாக இருக்கிறது, எனவே நான் அவன் தள்ளி போட்டு என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று நீ போ ஈசாயின் குடும்பத்துக்கு. என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவன் அங்கே இருக்கிறான், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவனுடைய நிலைமையை அன்றைக்கு பார்க்கும்போது பெற்றோரால் கைவிடப்பட்டு சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டு வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களையும் கூட ஊரார் ஒதுக்கி வைக்கலாம், சொந்த பந்தங்கள் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், உங்களை தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானே, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்களை எல்லாரை விடவும் உயர்த்துவார். ஆமென். ஆமாம், அவர் சொல்ல, என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆகாதது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஏற்றவனாக, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அங்கே அவன் காணப்பட்டான். நாமும் கவனமாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 13:14 1 சாமுவேல் 13:14 வாசிங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அங்கே சவுலை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற, தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் இப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒரு கர்த்தருடைய மனுஷி, கர்த்தருடைய மனுஷன் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொல்ல, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என் தாசன். அந்த ஏசாயா 43 அவர் சொல்லுவார், இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிற, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீர்களா? ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஆமென். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். தானியேலுக்கு ராஜா வேற ஒரு பேரை போட்டார். தானியேலுக்கு வேற ஒரு பேரை மாற்றினார். ஆனால் தானியேல் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடினாலே தானியேலை
ராஜாவே பணிந்து கொண்டானான். அது மாத்திரமல்ல, அவன் புதிய பேரை போட்டு கூப்பிடல, அவன் பழைய பேரையே தானியேல்னு கூப்பிட்டார். ஆனால் உலகம் மாற்றுகிற விதம் வேற, தேவன் மாற்றுகிற விதம் வேற. ஆமென். நன்றாய் கவனிக்கணும். தேவன் மாற்றுகிற காரியம் வேற, மனுஷன் மாற்றுகிற வேற. மனுஷன் மாற்றுகிற பேரெல்லாம் நில நிற்காது. நம்ம மனுஷனுங்க நமக்கு சிலர் பேர் போடுவாங்க, ஐயோ அவ பொய்க்காரி, ஏமாற்றுக்காரி அப்படின்னு வருவாங்க. அதெல்லாம் நிற்காது. ஆண்டவர் நம்முடைய பெயரை மாற்றுவார். நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் பெயர் பெறுவாய். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாயிருப்போம், கவனமாயிருப்போம். தானியேலுக்கு ராஜா ஒரு பேர் போட்டான், தெரியுமா? என்ன பேர் என்று? பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தர் வச்ச பேரை சொல்லி தான் தரியு ராஜா அழைப்பார், தானியேலே. ஆமாம். இன்னொரு இடத்துல அவருக்கு தானியேலுக்கு இன்னொரு பேர் போடுவாங்க, அது பன்னேயான்னு முடியும். என்ன பன்னேயா? ஆமாம், இன்னொரு இடத்துல ஒரு பேர் வைப்பார். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு பேரிட்டு அழைப்பாரானால் அதை அழிக்க முடியாத பேர். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் மனுஷர்கள் அழைக்கிற விதமாக அல்ல, கர்த்தர் புது நயமினாலே அழைக்கப்படும். இவர் என் தாசன், இவள் என்னுடைய மகள், இவள் என்னுடைய ஊழியக்காரி, இவன் என்னுடைய ஊழியக்காரன். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். யோபின் புஸ்தகத்துக்கு வரலாம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 1:8 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? தாசனாகி, அங்க சொல்ற பாத்தீங்க, என் தாசனவன், என் தாசனாகி யோபின் மேலே கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய, பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்க, அந்த உலகத்திலே அவனை மாதிரி ஒருத்தன் இல்லையா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? இல்லையா? சொல்லலாமா? உலகத்திலேயே பூமியிலே ஒரு மனுஷனும் அவனை மாதிரி இல்லை. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமம், கர்த்தர் கொடுக்கிற சர்டிபிகேட் பாருங்க. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன், பூமியிலே அவனை மாதிரி ஒரு மனுஷன் இல்லைங்க. பா, எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஆமென். ஆமாம். உங்கள் ஊரில் பூமி முழுவதும் நம்ம அழைக்கணும், நம்ம வசிக்கிற இடத்துல எல்லாரும் சொல்லணும், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், கர்த்தருக்கு பயந்தவன், அவன் கர்த்தருடைய தாசன், அவனை மாதிரி இந்த ஊரில் யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி உங்களை அழைக்கணும். ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அதற்காக. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேக்கு ஒரு பெயரை கொடுத்தார் ஆண்டவர். என்னாகமும் 12:7 வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இங்கே ஒருத்தனை ஆண்டவர் அழைக்கிறார், அவன் உண்மை உள்ளவன். மோசே எப்படிப்பட்டவன்? உண்மை உள்ளவன். மோசே உண்மை உள்ளவன். எத்தனை பேர் அவன் வழி நடத்தினான் தெரியுமா? கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அவன் வழி நடத்தினான். யுத்த புருஷர்கள் மட்டும் அவனுக்கு கீழே இருந்தது 6 லட்சம் பேர். மற்றதெல்லாம் அவன் கூட்டினீங்கன்னா மொத்தம் 30 லட்சம் பேருக்கு மேல். நீங்கள் மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உண்மை உள்ளவன். எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா மோசே? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சபைகள் இருக்கிறது. 50 பேர், 100 பேர், 200 பேர், 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர், 20,000. உன்னை உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுவாரா? உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லுவாரா? இன்னைக்கு ஏன்
அநேக ஊழியக்காரர்களுடைய பெயர்கள் பேப்பரில் வருகிறது. அவதூறாய் பேசுகிறாங்கன்னா உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். உண்மை இல்லாதவர்கள் எல்லாரையும் நான் சொல்லலை, உண்மை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, உண்மை உள்ள தாசர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உண்மை உள்ள தாசர்கள்லாம் மறைந்து போயிட்டாங்க. உண்மை உள்ள தாசர்கள் இல்லை, கவனிக்கணும். உண்மை என்று சொல்லுவதில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். உண்மை, ஒரு உண்மையுள்ள மனுஷன், அந்த உண்மையுள்ள மனுஷனிடத்துல இரக்கம் இருக்கும், அந்த உண்மையுள்ள மனுஷன்கிட்ட நீதி இருக்கும். எபிரேயர் 3:5 வாசிங்க. எபிரேயர் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக இந்த மோசே இங்கே தலைவன் நான் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இருந்தானா, பணிவிடைக்காரனாக அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். பணிவிடைக்காரனுங்க, ஒரு ஊழியக்காரன் சொல்றது தலைவன் அல்ல. ஒரு சபைக்கு அவனை தலைவனாக கர்த்தர் வைத்திருக்கலாம், ஆனால் அவன் அங்கே பணிவிடைக்காரன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னார், சீசர் இடத்துல, உங்களிலே ஒருவன் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் என்று சொன்னார். இந்த ஊழியக்காரர்கள் பணிவிடை செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. என்ன பணிவிடை? ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும், அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் போய் ஜெபிக்கணும், அவன் ஹாஸ்பிட்டல் இருந்தால் போய் பார்க்கணும், ஒருவேளை அவன் வீட்டில் ஒரு சாவு வந்தோன்னா போய் என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ணணும். ஆமாம், இன்றைக்கு பார்த்தீர்களானால் பிரஜாதி மக்கள் அடக்கம் பண்ணுகிறவனை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? வெட்டியான்னு சொல்கிறாங்க, வெட்டியான் தலையாரின்னு சொல்கிறாங்க. அந்த வேலையை நம்ம செய்யணும். ஒரு ஊழியக்காரன் சொல்கிறது பணிவிடக்காரன். ஒரு சாவை அடக்கம் பண்ணணும், சாவை அடக்கம் பண்ணணும், அது பணிவிடை. ஒரு சபையினுடைய பணி அது. பணிவிடைக்காரனாயிரு, அதில் ஒரு ஆதாயத்தை நீ எதிர்பார்க்காது. கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அந்த பணிவிடைக்காரனாயிருந்த மோசே எப்படி இருந்தானா? மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும், பாத்தீங்களா, பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். இல்லையா சொல்லலாமா? ஆமென். ஒரு 10 பேரை வச்சு 50 பேரை வச்சு 100 பேரை வச்சு ஒரு காரியத்தை செய்ய முடியல, கோபமா வருது. ஆமா, இவன் 30 லட்சம் பேரை வச்சு வழி நடத்தினவனுக்கு சாந்த குணம் உள்ளவன்னு கேட்கு. நான் 3 பேரை வச்சு வழி நடத்த கோபக்காரன் பேரை, கெட்ட பேர் தான் வாங்குறோம். அப்போ அவன் எவ்வளவு பெரிய சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். மோசே எத்தனை பேரை வழி நடத்தினான்? அவனை கல்லறைய பார்த்தாங்க, மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. ஆனால் அவன் பூமியில் உள்ள சகல மனுஷர்லையும் எப்படி இருந்தானா? சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். பூமியில் உள்ள சகல மனுஷர்களும் சாந்த குணம் உள்ளவன், பொறுமை உள்ளவனா இருந்தான். யோபு அவனை மாதிரி ஒருத்தனுமே கிடையாதான் உலகத்தில். அவ்வளோ உத்தமனும் சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், நீதிமான். பார்த்தீர்களா? நோவா காலத்தில் ஆண்டவர் மனுஷனுடைய அக்கிரமம் பெருகின போது ஒரே ஒரு மனிதனை நீதிமானாய் கண்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த நோவாவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நோவா அவனுடைய வம்ச வரலாறு 8ஆம் வசனமா வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான் அப்படின்ன பொருள் என்ன? தேவனோடு நேராக பேசுகிறான். தேவன் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்குறான். தேவன் என்ன பண்ணுகிறார், என்ன பண்ண சொல்லுகிறார், எப்படி இருக்கணும்னு சொல்கிறார்.
அப்படியே செய்தான் என்று நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா அப்படியே செய்தான், அப்படியே செய்தான், அப்படியே செய்தான். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், நோவா 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நோவா அப்படியே செய்தான், அப்படியே கீழ்ப்படிந்து செய்தான். இன்னும் பல இடங்களில் இருக்கும், நோவா அப்படியே செய்தான், அப்படியே செய்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி செய்கிறோம்? தேவன் செய்கிறது சொல்றது இன்னொருவனை பார்க்கிறோம். அந்த 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 22ஆம் வசனம், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்கனுடைய வம்ச நாளெல்லாம் 365 வருஷம் அவன் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். நன்றாய் கவனிக்கணும். இந்த ஏனோக்கை குறித்து நீங்க சாதாரணமாக எண்ணக்கூடாது. இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து அவன் காணப்படாமல் போனானாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனோடு எப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் எப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. யூதா எழுதின பொதுவான நிருபம் 332வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் வாங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம், யூதா எழுதின பொதுவான நிருபம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். நன்றாய் கவனிக்கணும். நம்ம எல்லாம் ஆண்டோடைய வருகையை எங்கே தான் பார்க்குறோம்? புதிய ஏற்பாட்டில் தான். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அநியாயம் செய்கிறோம், அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமும் இருக்கட்டும், நீதி உலகம் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ சீக்கிரமாக வருகிறேன். புதிய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகத்தெல்லாம் பார்க்குறோம். ஆனால் முதல் புஸ்தகத்திலே கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி எத்தனை 1000 பரிசுத்தவான்களோடு இந்த பூமியை நியாயந்திருக்க வருகிறார் என்று சொல்லி எப்போ சொல்றான்? 6000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டு இருக்கிறான். யாரு? ஏனோக்குடைய காரியத்தை அவன் தேவனோடு எப்படி இருந்தானாம்? சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாம போனான். நன்றாய் கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. யார் வருகையில போவாங்க? இயேசு கிறிஸ்துடைய வருகையில யாரு போவாங்கன்னா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவங்க தான் ரகசிய வருகையில போக முடியும். நன்றாய் கவனிக்கணும். பரிசுத்தவான்கள் அவர்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான், நீதியோடு பரிசுத்தத்தோடு மரித்தா அவங்க பரலோகம் போவாங்க. பூமியிலே இருக்கிறவங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவங்க தான் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. கவனமாக இருக்கணும். தேவனோடு சஞ்சரிக்கிறீங்களா? கவனமாக இருப்போம். முழங்கால் படிடலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் அழைக்கப்படணும். ஆபிராமை ஆபிரகாம் உலகமெங்குக்கும் திரள் ஜாதி திரள் மக்களுக்கு அவன் தந்தையாய் மாறினானே. யாக்கோபு என்ற பேர் ஏமாற்றுக்காரனாக இருந்த அவனை ஆசீர்வதித்து ஒரு ரட்சிக்கப்பட்டவனாக, ஒரு தெய்வத்தை அறிந்தவனாக மாற்றினாரே. எவ்வளவு நல்ல தெய்வம்! தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றினாரே. யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கொள்கிறான், பூமியில் அவனை போல யாருமே இல்லைன்னு சொன்னார். மோசே எங்கும் உண்மை உள்ளவன், அவனை போல சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லை. எவ்வளவு நல்ல தெய்வம் அவனை மாற்றி இருக்கிறார் பாருங்க. அவனுடைய பேர் எல்லா மனுஷர்லையும் சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராகிய தெய்வம். அவனுடைய தாய் மோசையை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அந்த பார்வோன் குமார்த்தி தான் பெயர் வைக்கிறார். மோசே என்று பெயரிட்டாள்.
ஆனால் ஆண்டவர் அவனை சாந்த குணமுள்ளவனாய் மாற்றினார். சாந்த குணமுள்ளவனாக, உண்மையுள்ளவனாக பார்க்கிறார். ஊழியர்களே, தெய்வ ஜனமே, உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். உண்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார். ஆமென். பரலோக பிதாவே, எங்களையும் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் அழைக்கப்பட அனுக்கிரகம் பாராட்டும் அப்பா. எங்கள் ஊரில் இருக்கிறவங்க என்னை ஒரு நீதிமான் என்று சொல்லட்டும், பரிசுத்தவாட்டி என்று சொல்லட்டும், பரிசுத்தவான் என்று சொல்லட்டும். ஆண்டவரே, உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லட்டும் அப்பா. ஆண்டவரே, தேவனை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளையாக நாங்கள் காணப்பட கிருபை தாரும். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நாங்கள் அழைக்கப்பட உதவி செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். துதியும் கனவும் மகிமையாவது எடுத்துக்கொள்ளும். மீட்பே சொல்லி ஜெபிக்கிற அன்பிற்கின்ற பரலோக பிதாவே, ஆமென்.